கோவையிலிருந்து கேரளாவிற்கு கடத்தப்பட்ட 26.4 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் கோவை காக்காசாவடி பகுதியில் காவல்துறையினரின் வாகன தணிக்கையில் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் இருசக்கர வாகனத்தில் பணம் கடத்திய இருவரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலை கோவை காக்காசாவடி அடுத்த எல்லை மகாளியம்மன் கோவில் அருகே அமைக்கப்பட்டுள்ள காவல்துறை சோதனை சாவடி பகுதியில் இன்று காலை மதுக்கரை நெடுஞ்சாலை ரோந்து பிரிவு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட நிலையில் கோவையிலிருந்து கேரளாவிற்கு இருசக்கர வாகனம் மூலம் ஹவாலா பணம் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் வந்துள்ளது. இதையடுத்து கேரளா நோக்கி சென்ற இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் எந்தவித ஆவணங்களும் இன்றி 26,40,000 ரூபாய் பணம் மற்றும் கவரிங் வளையல்கள் ஆகியவை கொண்டு செல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவற்றை கொண்டு சென்றவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் இருவரும் கேரளா மாநிலம் திருச்சூரை சேர்ந்த அப்துல் ஹகீம் மற்றும் அப்துல் ரகுமான் என தெரிய வந்தது. மேலும் பணம் குறித்து உரிய தகவல்களை கூறாமல் முன்னுக்கு பின் முரணாக அவர்கள் பதில் அளித்ததால் இருவரையும் காக்காசாவடி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர்.